மத்திய புஸ்தகத்திலே அதெல்லாம் சொல்லப்பட்டு நினைக்கிறேன். மத்திய 10வது அதிகாரத்துல சீசர்களை அனுப்புவார். பத்தாவது அதிகாரம், மத்திய 10வது அதிகாரம் 14வது கட்டத்துல 1வது வசனம் 10:1 பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் மூலமாக பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. வியாதிஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். பிசாசுகள் ஓட ஆரம்பித்தது. அவர்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பேசும்போது பிசாசுகள் ஓடினது என்று சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. எதனால அது செயல்பட ஆரம்பித்தது பாருங்க. போகையில் 6 படிங்க. வானவர் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாராயிற்கு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒன்று சொல்றாரு பாருங்க. நீங்க கோச்சல இது கச்சையாவது பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது வைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இது எதையுமே நீங்க என்ன செய்யணும், கொண்டு போக வேண்டாம். இது ஒரு ஆச்சரியமா என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க மாற்று ட்ரெஸ் என்ன செய்யணும், கொண்டு போக வேண்டாம். செருப்பு கொண்டு போக வேண்டாம். பணத்தை கொண்டு போக வேண்டாம். வெள்ளியும் பொன்னையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். உங்க செலவுக்கு நீங்க எதையும் கொண்டு போக வேண்டாம். இருக்கிற வளமாக நீங்க போங்க. ஏன் அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. இப்படி அவர் எல்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. சொன்ன இடத்துல யாராவது வெட்கப்பட்டிருக்காங்களா? இல்ல. கிதியோனை சொல்றார், தைரியமா போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென். தாவீதோடு சொல்றார், போ, தைரியமா மீட்டு கொண்டு வருவே. தைரியமாக சொன்ன எதுவுமே மாறுனது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப அன்றைக்கு அவர் சீசர்களுக்கு போங்க, பிசாசை துரத்துங்க, குருடர்களை பார்வையிட வைங்க, செவிடர்களை கேட்க பண்ணுங்க, முடவர்களை மரித்தோரை எழுப்புங்க, இதெல்லாம் சொல்றாரு. அவர்கள் அதை செய்கிறார்கள், நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இயேசு அற்புதம் செஞ்சாரா? குருடரை பார்வையிட பண்ணினாரா? செவிடரை கேட்க பண்ணினாரா? முடவர் நடக்க பண்ணினாரா? மரித்தோரை எழுப்பினாரா? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுக்கு எழுதப்பட்டதெல்லாம் அற்புதம் செஞ்சார்? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்ப உங்களை பார்த்து ஒன்று சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதிலும் மேலானதை செய்வான் என்று சொல்றாங்கன்னா, நீங்க அவரை விசுவாசிக்கிறது உண்மையானால் உங்களுக்குள்ள அது செயல்படும் என்பதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது இந்த சிந்தையை நீங்க கொண்டு வாங்க. இந்த சிந்தையை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரத்தையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிசாசுக்கு பேரக்கூடாது, இந்த பிசாசை ஜெபிக்க கூடாது, இது மோசமானது, இது நம்மளை பாதிச்சிரும், இது நம்மளை தாக்கிறோம், இது என் குடும்பத்தை தாக்கிறோம் அப்படின்னு சொல்லல. ஒன்றுமுனை சேதப்படுத்துவதில்லை. ஏனென்றால் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அன்னைக்கு சீசருக்கு சொன்னார், நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று. சீசரை ஏதாவது செய்ய முடிஞ்சா? செய்ய முடியல. அதே போல உங்களுக்கு அவர் அதிகாரம் தந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினா. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்துல நீங்க இருக்கீங்களா? இதை நம்பி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களை யாராவது வியாதிப்பட்டவங்க நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் வசனத்தை அற்புதத்தினால் உறுதிப்படுத்துவார். இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன். ஆமென். வியாதிப்பட்டவங்க வந்தாலும் நீங்க தைரியமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்ல யாராவது இருக்காங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. தைரியமா நீங்க பேசுங்க. ஏன்னா உங்களுக்குள் அவருடைய கிரியைகள் நடப்பிக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த விசுவாசத்தில் நீங்க கிரியைகள் நடப்பீங்க. ஆமென். யார் இதை செய்யக்கூடாது அதை நான் சொல்லிடுறேன். யார் செய்யக்கூடாதுன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதீங்க. வெறும் சும்மா வருவாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க, மறுபடியும் பிறந்திருக்க மாட்டாங்க, மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, மறுபடியும் பிறந்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? அவங்க தேவ ஆவி இருக்காது. ஆனபடினால அவங்க என்ன செய்யறாங்க? செய்யாங்க. மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று நம்புறவங்க, தேவனை நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள் இருக்கிற எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கான்னு எத்தனை பேர் நம்புறீங்களோ நீங்க தைரியமாய் செய்யலாம். ஹalleluya. ஏன்னா நிறைய பேர் யாரோ சொன்னாங்கன்னு நிறைய பேர் பலவீனமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன் நான் நிறைய ஜோப்படுறதால என்னை தாக்கிட்டு அப்படி எத்தனை பேர் சொல்றாங்க. ஏன் அவங்க மாம்சத்துக்குரியவர்கள், அவர்கள் வசனத்தை கழிக்கல, ஏதோ ஊழியர்கள் சொல்லுவதை கேட்க அதை கழித்துக் கொள்கிறபடினால் அந்த பிசாசுகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. கீழ்ப்படியாத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள அது கிரியைகள் நடப்பிக்கிறது. இன்றைக்கும் அது கிரியைகள் நடப்பிக்கிறது. யார்கிட்ட? கீழ்ப்படியாதவர்கள்ட்ட. எனக்கு கீழ்ப்படியாதவர்கள்ட்ட, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள்ட்ட, வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்ட்ட, வசனம் சொல்வதை நம்பாதவர்கள்ட்ட கிரியைகள் நடப்பிக்கிறது. ஆமென். அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கொள்ள, நீ மறுபடியும் பிறந்திருக்கிறீங்கன்னா, ஏன்னா அவர் மறுபடியும் பிறந்தவங்க வேலை செய்ய முடியாது, அவங்க வேலை செய்ய முடியாது, செய்யப்படாது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகா பெரியவர், உங்களுக்குள் தலையா இருக்கிறவர் சகல அதிகாரம் பெற்றவர், உங்களுக்கு தலையாக தந்தரிவர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆனால் ஒன்று வரை சேதப்படுத்த மாட்டார். ஆமென். உங்கள் விசுவாசங்கள் தளராதபடிக்கு நீங்கள் தினமும் அதை அப்படியே கழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவராய் மாறுங்க. கர்த்தர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசத்தில் வல்லவராய் மாறுங்கள். அதை பேசி அதை நீங்கள் திடன் கொள்ளுங்கள், அதை நீங்கள் பலனடையுங்கள். விசுவாசத்தில் நீங்கள் வல்லவராய் மாறும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்களை சர்வசாதாரணமாய் நீங்கள் செய்வீர்கள். ஆமென். அப்போஸ்தலர்கள் சர்வசாதாரணமாய் அற்புதம் அடையாளங்களாய் இருந்தார்கள். கர்த்தர் உங்களையும் அப்படியே செய்வார். ஆமென். உங்களையும் அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஏதோ துக்கத்துல இருந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் உள்வாங்குங்க. ஆமென். இந்த வார்த்தைகளை உள்வாங்குங்க. இந்த வார்த்தைகள் நீங்க உள்வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இப்ப சாதாரணமா ஒரு ஆள்கிட்ட ஒரு துக்க செய்தி ஒரு ஆள் சொல்லட்டு நம்ம சிரிச்சிட்டு இருந்தா கூட அப்படியே சோகமாயிடும். சோகமா போதா? அதே போலதான் நல்ல செய்திகள் வரும் பொழுது அதை உள்வாங்கும் பொழுது நமக்குள்ள ஒரு என்ன செய்யும்? ஒரு சந்தோஷம் உண்டாகும். அன்றைக்கு ஜனங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருந்தார்களாம். ஹalleluya. அப்ப இப்படிப்பட்ட அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை செயல்படுத்த போகிறார். நீங்கள் அதற்கு அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அதை நீங்கள் செயல்படுத்துங்க. உங்களுக்கு அந்த விசுவாசத்தில் நீங்க வல்லவராய் மாறுங்க. நீங்கள் வியாதியஸ்தரை சுகமாக்குவீர்கள், குருடர்களை பார்வையடை பண்ணுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். நீங்கள் குருடர்களை பார்வையடை பண்ணுவீர்கள், நீங்கள் செவிடர்களை கேட்க பண்ணுவீர்கள்,